கால்கள் சேர்த்து பக்கத்துல மார்பகத்து பக்கத்துல கைகள் வச்சு இவ்வளவு இந்த கைகள் பக்கத்துல இவ்வளவு மேல பார்க்கணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கீழே கொடுக்கிறது. மெதுவா. சரி, மறுபடியும் இப்ப செலுத்திட்டு காலை நல்லா சேர்த்து நீட்ட வேணும். கைகளை மார்பகத்துக்கு பக்கத்துல கொண்டு வாங்க. கழுத்தை மட்டும் உயர்த்தி மேல பாருங்க. பார்வை மேல இருக்க வேணாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. சாதாரண மூச்சுல அப்படியே தலையை கொண்டு வந்து கைகளுக்கு மேல வைக்க வேணும். இது என்ன ஆசனம் அபிராமி? புஜங்காசனம். சரி, புஜங்காசனம் அபிராமி அட்சியா அவந்திகாக்கு வந்ததோ? வந்தது. சரி, வாணி மாமிக்கு வந்தது. சரி, கால் சேர்த்து வச்சிருந்தீங்களோ? சேர்த்து வைக்கணும், நீட்டி வைக்கணும். கழுத்து நல்ல எவ்வளவு முயத்தோடுமோ அவ்வளவுதான் வேணும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க நாபியாசனம் என்று சொல்லியிருந்தோம், தொப்புளாசனம் என்று சொல்லியிருந்தோம். நான் தமிழ்ல சொல்றது, தமிழ்ல தொப்புளாசனம் வயிற்று பகுதியில மட்டும்தான் நிற்போம். அதுக்கு முன்னாடி முதல் அந்த ஆசனத்துக்கு போகும் முதல் ஒரு கை ஒரு காலை மட்டும் மாறி மாறி தூக்க போறோம். சரி, இப்படி இப்படி ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்துட்டு தொப்புளாசனத்துக்கு வருவோம். மாறி மாறி ஒரே கால் ஒரு கை, வலது கால தூக்க போறோம்.